நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று அழுகிற குழந்தையைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்காதவர்களை பற்றி கூறுகிறார். இனியவர்களே, இந்த உலகை சார்ந்த மக்களை குறித்து கடவுள் சொல்லுகிற பொழுது, உலக வாழ்க்கை என்பது வேறு, விதிமுறைகள் என்பது வேறு. மனிதர்கள் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் யாரையும் உயர்வாகவோ உன்னதமானவோ அல்லது உள்ளபடியோ பேசிவிடுவதில்லை என்று சொல்கிறார். யோவான் வந்தார், அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்திருக்கிறார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவரை குடிகாரர் என்கிறீர்கள் என்று சொல்கிறார். இனியவர்களே, இயேசுவினுடைய கூற்றுப்படி ஞானம் மெய்யானது. ஒரு மனிதர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதிகளுக்கு ஏற்ப கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களை ஒருபோதும் இந்த உலகம் மதித்து விடாது. வாழத் தெரியாதவன் என்று தான் சொல்லும், ஏளனம் செய்யும். ஆனாலும் கடவுள் தந்த வாழ்க்கையை, கடவுள் சொல்லி கொடுத்த வாழ்க்கையை ஒரு மனிதர் உண்மையாக வாழ்கிற பொழுது அவர் ஆண்டவருக்குள் இணைந்து மகிழ்கிறவராக, விண்ணகத்தை பெற்றவராக இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தை வேண்டும். இதற்கான கைமாறை கடவுள் கொடுப்பார். மற்றவரிடம் எதிர்பார்ப்பதை விட ஆண்டவரிடம் கைமாறு எதிர்பார்த்து வாழ்வது தான் உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும், ஞானம் நிறைந்த மனிதருடைய வாழ்க்கையாக இருக்கும். அத்தகைய வாழ்க்கை வாழ திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக.